இலங்கையில் திருமணம் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே தற்போது தலசீமியா நோய் தொற்று குறித்த பரிசோதனை மிக கட்டாயமானது என்று சுகாதார தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது. காரணம், இலங்கையை பொறுத்தவரைக்கும் தற்போது வரைக்கும் 2500க்கும் மேற்பட்ட தலசீமியா நோய் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொற்றா நோய் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இது குறித்த அவதானம் மக்கள் மத்தியில் மிக அதிகமாகவே தேவை அப்படின்னு சொல்லி சுகாதார தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது. இந்த தலசீமியா நோய் தொற்று இருக்கு அப்படின்னு சொன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும் என்ற காரணத்தின் அடிப்படையில் தான் திருமணம் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுமே மிக முக்கியமாக இந்த நோய் பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளில் 45 60 வரையான குழந்தைகள் ஆண்டுக்கு இந்த நோய் தொற்றுடன் பிறப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த நோய் தொற்று ஆரம்பத்திலேயே அடையாளம் காணல அப்படின்னு சொல்லி சொன்னா இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு வருடத்துல சுமார் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தலசீமியா நோய் தொற்றோடு பிறக்கும் அபாயம் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இப்ப இருக்கிற காலத்தை பொறுத்த வரைக்கும் குருநாகல், மட்டக்களப்பு, ராகம, அனுராதபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த நோய் தொற்று அதிகமாக பரவி வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே உங்களுடைய வீட்டில் யாராவது திருமணம் செய்யறதுக்கு தயார நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மிக முக்கியமா நீங்க உங்களுடைய முதல் வேலையா தலசீமியா நோய் தொற்று குறித்த பரிசோதனையை முன்னெடுப்பதன் மூலமாக இந்த நோய் தொற்றிலிருந்து உங்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பரிசோதனைகளின் போது உங்களுக்கு தலசீமியா நோய் தொற்று இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டறியப்பட்டால் அதுக்காக நீங்க பயப்பட தேவையில்லை. அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு போய் உங்களுக்கான சிகிச்சைகளை இலவசமான முறையிலேயே பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி சுகாதார தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தேவையான குருதி மாற்றீடிலிருந்து இலவசமான அனைத்து விதமான சிகிச்சைகளையும் வழங்குவதற்கு அரசு மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருப்பதாக சுகாதார தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது.